கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நிரந்தரமாக வேணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நிரந்தரமான சொந்த வீடு அந்த மாதிரி. ஸோ அப்படி நிரந்தரமாக எது இவங்க வேணும்னு நினைச்சாலும் அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க இந்த மாதம் முழுவதும் சிறுவாபுரி முருகரை அந்த பர்டிகுலராக நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக வழிபடணும் அப்படின்றது. அண்ட் மேற்கொண்டு அது மேலே எந்த ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது. ஸோ ஏக்கம் இருந்தாலே அது அவங்களுக்கு கிடைக்காது இல்லைன்றதை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறான்னு அர்த்தம். அது ஏக்கம் இல்லாமல் எனக்கு நிச்சயமாக முருகர் அதை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட அதை கேட்கணும். அதுவும் பர்டிகுலர் சிறுவாபுரி முருகர்கிட்ட. ஸோ இதை இந்த மாதம் அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் அமையும் அப்படின்றது முருகர் மெசேஜாக இருக்குது. கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் அவங்களுடைய குடும்பத்தோட ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளில் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்குது. அதுவும் முடியாதவங்க நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோம், ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, கோவில் தான் அப்படின்றவங்க முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும். ஸோ நிறைய கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும். அது எங்கே எப்போன்னு கேட்டு வச்சுட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய திருக்கல்யாணத்தை அவங்க பார்க்கணும். மற்றவங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுபகாரியங்களில் பங்கெடுத்துக்கணும். இந்த 2 விஷயத்த இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்களோ கூடிய விரைவில் அவங்களுடைய வீட்லேயும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். அது என்ன மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அவங்க சில பேருக்கு வீடு கட்டணும்னு இருக்கும், கிரகப்பிரவேசம் வேண்டுவாங்க, சில பேருக்கு பேபி ஷவரிங், சில பேருக்கு கல்யாணம், சில பேருக்கு வேறு மாதிரியான சுப நிகழ்வுகள், ஒரு கணபதி ஹோமம், ஏதோ ஒன்று என்ன கேட்குறாங்களோ அது நடக்கும். பட் இவங்க இந்த விஷயத்த இந்த மாதம் ஃபாலோ பண்ணணும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் எப்பேற்பட்டாலும் எக்காரணத்து கொண்டும் அவங்க செஞ்சிட்ருக்க காரியங்களில் தடை வருதுன்னா அதை கிவ் அப் பண்ணக்கூடாது, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு பிரச்சனை வருது, இவங்களால அடுத்த ஸ்டெப் தாண்ட முடியல, அந்த அளவுக்கு ஒரு கேப் விழுதுன்னா கூட முருகர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாண்டறதுக்கான ஒரு ட்ரையாவது கொடுக்கணும். அப்படி நிச்சயமாக கொடுக்குறாங்கன்ற போது முருகர் ஏதாவது ஒரு வழியில் அதை சரி செஞ்சு கொடுத்துருவாரு. பட் கிவ் அப் பண்ணுற மாதிரியான ஒரு சோதனைகள் வரும். அந்த சோதனையை அவங்க பொருட்படுத்தக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ ரெடியாக இருந்துட்டாலே அந்த பயம் வராது. இது நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்றது பயம் வராது. ஸோ கிவ் அப் மட்டும் எந்த காரியத்திலும் செய்யக்கூடாது இந்த மாதம் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக.